சீசர்கள் விட்டுட்டாங்க, என்ன அவரை தூங்க விட்டுட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் அவரை தூங்க விட்டுட்டா ஆபத்து வந்துடும். சரியா? சீசர்கள் அவரை தூங்க விட்டுட்டாங்க. அவரை தூங்க விடாமல் வச்சிருக்கலாம்ல. சீசர்கள் படகுல போன போது பண்ண தப்பே அதுதான். இவர் அமைதியை விட்டுட்டாங்க. இவர் தூக்கம் வந்துச்சு, படகின் கீழே தலைவணியை போட்டு தூங்கிட்டாராம். இப்போ பிரயாணம் பண்ணிட்டு இருந்த படகு முங்கக்கூடிய அளவுக்கு காற்றுலால, கடலால காற்று வீசுது. இப்போ மரண பயம் வந்துட்டு இப்போதான் பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க, ஏசோ காணிலே பார்க்குறாங்க. அவர் பின்னணியத்தில் தலானியை வச்சு தூங்கிட்டு இருந்தார். தட்டி எழுப்புகிறார், ஐயரே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கேட்குற அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஆமே, அவர் நம்ம கூட இருக்கிறார். எவ்வளோ பாக்கியம்னு, என்ன சிலாக்கியம். கர்த்தர் நல்லவர். ஏன் அறகுறை ஆண்டவரை தேடினா போதாதா? ஏன் சும்மா தேடினா போதாதா? என் பைபிள் வாசித்தா தான் பரலோகம் போக முடியுமா? ஜெபிச்சா தான் பரலோகம் போக முடியுமா? சரியா? ஆண்டவரை உண்மையாக தேடலைனாலும் பரலோகம் போக முடியாதா? ஏதோ கிறிஸ்தவங்கிற பேரை வாங்கினா போதாதா? நான் நான் கேட்டேன், அப்பா என்னப்பா எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. சொன்னோன்னே தான் அந்த வசனத்தை அப்படியே காட்டினார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம்னு நினைக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்கிறவள் எவளோ, அவனை மலையின் மேல், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்துக்கு வந்தீங்கன்னா, பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் நல்லவர்ன, எவ்வளோ பெரியவர்ன. வீட்டில் போய் பைபிள் அப்படி போட்டுட்டீங்கன்னா வசனம் தெரியாது. தாவீது நல்லா உணர்ந்ததுனால தான் சொல்லுவார், இதை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக்கொள்ள ஆண்டவரே. அவர் வாழ தெரிந்த மனுஷன், வாழ தெரிந்தவர். புரியுதா? ஏன் அறகுறைய தேடினா போக முடியாதா? காற்று வரும், வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும், வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வரும். வந்த உடனே அடுத்த வசனத்தை வாங்க, 26ல் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 27வது வசனம், பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். தேடுங்க, அறகுறைய தேடுங்க, பிரச்சனையே கிடையாது. காது இருந்து கேளாதவங்கள போங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. அறகுறைய ஆண்டவரை தேடுங்க, பிரச்சனையே கிடையாது. உலகம் பாதி அவர் பாதி வாழ்ந்து விடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு காற்று வீசும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, பிசாசு மோதி அடிக்கிற சூழ்நிலை வரும்போது, பாவம் உன்னை தேடி வரும்போது உன் கதை முடிஞ்சு போயிடும். கதை முடிஞ்சிடும். அதான் சொன்னார், 4 வகையான நிலம். நீ அறகுறைய வாழ்வாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை வழியோரத்தின் வாழ்க்கை. நீ அறகுறைய வாழ்வாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை வெறும் கற்பாறையில விதைக்கப்பட்ட வாழ்க்கை. நீ அறக்குறையா கேட்பாய், அறக்குறைய ஆண்டவரை தேடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நல்ல நிலம், 100 மடங்கு ஆசீர்வாதம். கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சொல்லுகிறார், வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். அந்த ஏசாயா 43 19 வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த 18 வசனத்திலிருந்தே தோக்குறாரு. ஏசாயா 43:18 வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா அதிலே கதையை ஆரம்பிக்கிறாரு பாருங்க. ஏசாயா 43 18 வசனத்துல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு அனுக்கிரகத்தின் காலம். இன்னைக்கு உயிரை தந்திருக்கிறாரு, நம்பிக்கை இருக்கு. ஜீவனோட வச்சிருக்கிறார், நம்பிக்கை இருக்குது. இதுவரைக்கும் பிசாசு ஆளுகை செஞ்சான். ஆனா இன்னைக்கு உங்க சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியா கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எப்படியும் போட்டோம் 19 சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். உன் வாழ்க்கை வறண்டு போயிட்டா, உன் வாழ்க்கை பட்டு போயிட்டா, உன் நம்பிக்கை எல்லாமே அவாந்திர வழியா மாறிட்டா, சூழ்நிலை எல்லாம் அணைஞ்சு போச்சா, நம்புறதுக்கு எதுவுமே இல்லையா, பட்டு போன மரமா வாழ்க்கை மாறிட்டா, இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிட்டீங்களா? என் ஜப வாழ்க்கை போயிட்டு, என் ஆவிக்குரிய வாழ்க்கை போயிட்டு, என் பரிசுத்த வாழ்க்கை போயிட்டு, எல்லாமே போயிட்டு அனாந்திரம் ஆயிட்டேன், அவாந்திர வழியா மாறிட்டேன் நினைக்கிறீங்களா? சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன், இந்த வனாந்திரத்துல வழியை உண்டாக்குகிறேன், இந்த வனாந்திரமான உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில வழியை உண்டாக்குறேன். ஆண்டவர் சொன்னது என் வாழ்க்கையில நீ நடக்குமா? கேள்விக்குறியா மாறிட்டா, எல்லாமே முடிஞ்சிட்டா. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஆபிரகாமா இருந்த நாட்கள்ல வாக்கு கொடுத்தார், நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் போச்சு. ஒரு கட்டம் வரும்போது அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, என்ன தருவீர்? அப்பதான் கூப்பிட்டு வெளியில வாண்டி கூப்பிட்டு சொல்றாரு, வானத்தை எட்டி பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் என்ன கூடுமானால் என்ன, இப்படி உன் சந்ததிகளை பெருக பண்ணுவேன். ஆபிரகாம வெளியில கூட்டிட்டு போய் ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்ன நேரம் செழிப்பின் காலம் அல்ல, செழிப்பின் நாட்கள் அல்ல, நீரூற்றின் காலம் அல்ல, வயல்வெளியின் காலம் அல்ல. ஆபிரகாமினுடைய நம்பிக்கை அற்றுப்போன காலம், சாரலுடைய கற்பம் செத்து போன காலம், கற்பம் சத்து வனாந்தரமான காலம், கற்பம் சத்து போய் அவாந்தர வழியாய் மாறின காலம். சாராளுடைய காதில் இந்த சத்தம் கேட்டபோது நகைக்கிறாள், இந்த கிழவிக்கு ஒரு குழந்தையா? நம்புறதற்கு ஏதுமில்லை, விசுவாசிப்பதற்கு ஏதுமில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்தில் உனக்கு வழியை திறப்பேன், இந்த அவாந்தர வழியில் உனக்கு ஆறுகளை உண்டாக்குவேன். எவ்வளவு ஜீவன்ல தகப்பேன் என்ன. ஆனா சொல்றாரு, உன் பாதை தடுமாறாம இருக்கணும்னா, உன் பாதை ஆசீர்வாதமா இருக்கணும்னா, என் அடிச்சுவடுகளை நீ பின்தொடர்ந்து வா. நான் சொல்லுகிற வார்த்தை உன் வாழ்க்கையில நடக்கணும்னா, நீ இந்த உலகத்துல மனவீசணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா உப்பா நீ இருக்கணும் அப்படின்னா, நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை இந்த பூமியில நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னா, நான் காட்டுகிற அடிச்சுவடுகளை நீ பின்தொடர்ந்து வா. அதனால்தான் நம்ம பேதுருல வாசிக்கும் போது அழகா பார்க்குறோம் பாருங்க. 1 பேதுரு 2 21 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி, என்ன நல்ல தகப்பன், என்ன அழகா இருக்குதுன்னா, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் விட்டுட்டு போனார். அதோடு முடிஞ்ச கேஸ் அல்ல இது. தொடர்ந்து வாருங்கள். 33 வருஷம் இந்த பூமியில மனுஷனை போல வாழ்ந்தார். சரியா? 30 வருஷம் அடங்கி இருக்கிறார். 3.5 வருஷம் பிதாவினுடைய சித்தம் நிறைவேற்றப்படும்படியாய் ஊழியத்தை துவங்குகிறார்.
அந்த 3.5 வருஷம் நடந்த காரியத்தை வச்சு சொல்றாரு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி ஒரு முடிவை வைக்கல. அவரு புல் ஸ்டாப் போட்டுட்டு நீ எப்படியும் வாழண்டி அவர் போகல. தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தோடு அவர் ஒரு புல் ஸ்டாப்பை வச்சுட்டு நீ எப்படி வாழ்ந்துட்டு வா என்று ஆண்டவர் முடிக்கல. தம்முடைய அடிச்சுவடுகளை நீங்கள் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். புரியுதா? கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்குதா? பேசுங்க. கேட்குற வார்த்தை கஷ்டமா இருக்குதா, ஈஸியா இருக்குதா? என்ன நல்ல தகப்பன், என்ன நல்ல தகப்பன். அவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆனா சொல்றாரு, என் அடிச்சுவடுகளை நீ தொடர்ந்து வா. முன்னாடி செஞ்சு காட்டி இப்படி நீ செய்யி சொன்னார்னா எவ்வளவு நல்ல தகப்பன். அவர் செய்யாத ஒன்றை நாம் செய்யும்படி அவர் நம்மிடத்தில் கட்டளையிடவில்லை. அதான் சொல்றார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. மனுஷனை போல வாழ்ந்து எல்லாத்தையும் வாழ்ந்து காட்டிட்டு சொல்றாரு, என்னை பின் தொடர்ந்து வா, என் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வாருங்கள். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். சரி, அந்த அடிச்சுவடி என்ன தெரியுமா? சொல்லுங்க, ஜெபம். பக்கத்தை காதுல அமைதியா சொல்லுங்க, ஜெபம். நல்ல பக்கத்துல போய் சொல்லுங்க, ஜெபம். ஜெபம். இது என்ன கஷ்டம்னு? இது என்ன கஷ்டம்? இது என்ன கஷ்டம் எல்லாத்துக்கும்? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? என் பக்கத்து வீட்டுக்காரங்களை கிட்ட கொண்டு வச்சா நல்லா கதை விடுவேன். என் டேஸ்ட்டுக்கு தக்க யாராரு பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா மணிக்கணக்கு போகிற தெரியாது. வீட்டில் அடுத்தது வழக்கு மாதிரி தான் வரும். மத்தியானம் சமைக்காங்க, வீட்டை பெருக்காம கதை விடுற பாத்திரங்கள் நிறையா உண்டு. நம்மகிட்ட உண்டோ என்னதோ தெரியாது. வந்து பார்க்கல என்ன. சிலது கணவர் வேலைக்கு போயிடுவார், வீட்டெல்லாம் பூட்டிட்டு பக்கத்து வீட்டில் கதை விட ஆரம்பித்தாங்கன்னா பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரம் தான் ஞாபகம், வீட்டு ஞாபகம் வரும். சில பேருக்கு சர்ச்சு ஓய்வு எடுக்கிற அறை, ஓய்வு எடுக்கிற இடம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு தங்கள் இளைப்பாறுதலில் அவர் இருந்தாருன்னா ஓய்ந்து இருந்தார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ஏண்டி பார்த்தார், ஓய்ந்து இருந்தார். இது ஓய்வு எடுக்கிற அறை. சில பேருக்கு தங்கள் பிரயாசங்களெல்லாம் விட்டு ஓய்வு எடுக்கும்படியாக கடந்து வருகிற இடம் தான் தேவனுடைய வீடு. சொல்லுங்க, அவர் நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். கடினப்படாம ஒன்றும் நடக்காது. கஷ்டப்படாம வாழ முடியுமா? சோம்பேறியே, எவ்வளவு நேரம் தூங்குவாய்? காலையில இருந்து சாயங்காலம் வர நல்லா வேலை செஞ்சுட்டு இப்போ நல்லா படுத்து கொரட்டை போடணும். பைபிளும் வாசிக்க முடியாது, ஜெபிக்கவும் முடியாது. சரியா? மாதிரியை பின் வைத்து போனார். ஏன் அவர் ஜெபம் பண்ணணும்? எதுக்கு அவர் ஜெபிக்கணும்? ஏன் அவர் ஜெபிக்கணும்? அவர் உலகத்தை படைச்சவர் தானே, அவர் தெய்வம் இல்லை. ஏன் ஜெபிச்சாரு? நம்ம எப்படி வாழணுண்டி காட்டி தர, இந்த உலகத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணுண்டி கற்று தர. சரியா? விறகு வீட்டில் இல்லைன்னா அடுப்பு எரியாது, தெரியுமாக்கா? விறகுக்கு பதிலாக இப்போ சிலிண்டர் வந்துட்டு, சிலிண்டர் காலி ஆயிட்டுன்னா பாதியில் அடுப்பு நின்றோம், தெரியுமா? தெரியுமா? பாதி சோறு வேக்காடா இருக்கும், பாதி வேக்காடா இருக்கும். சிலிண்டர் காலி, கதை முடிஞ்சு. போன் பேசிட்டே இருப்பீங்க, எவ்வளவு சார்ஜ் இருக்கு பார்க்கல, தத்துற பேச்சு போகும், சுவிட்ச் ஆஃப், சோழி சுத்தம். சரி, அவருடைய ஜெப வாழ்க்கை என்ன தெரியுமா? நம்ம அப்பா எப்படி முன் மாதிரி வச்சாரு தெரியுமா? பூட்டு போட்டா வச்சுட்டாரு. இதை மட்டும் நீ தொடர்ந்து வந்தா போதும், உன் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலங்களில் காரியத்தை தீவிரமா நடப்பிப்பேன். நீ ஒன்னும் வேண்டாம், உன்னை பணம் வேண்டாம், படிப்பு வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம். ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரை தேடுறதுக்கு எனக்கு பலன் இல்லையே.
வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு எனக்கு திறமை இல்லையே. சரியா? சில பேருக்குள்ள தாழ்வு மனப்பான்மையா, எல்லாரும் நல்லா வசதியா இருக்காங்க, எனக்கு பணம் இல்லை, நீ முட்டாள்னு சொல்லுவேன். பணம் இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது, ஏசு இருந்தாதான் பணக்காரன். சரியா? கர்த்தர் நல்லவர். எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? எப்படி நமக்கு மாதிரியை வச்சார் தெரியுமா? ஒரு 3 வசனத்தை வாசிட்டு முடிக்க போறோம்னு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. எனக்கு தலைவலி போகல, போகாது. என் கடன் மாறல, மாறிக்கூடாது. என் வீட்டு பிரச்சனை மாறல, மாறாதுக்கா. அம்மா பிள்ளைகளை அடித்தடி சண்டை, போகாது. உள்ள இருக்கிற பியாய் வெளியே போகாது, போனாலும் உள்ள வந்துடும். படிப்பு மண்டையில யாராது, படிச்சா ஞாபகம் இருக்காது. தம்பி இருக்காதுப்பா, நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். மண்டையில ஒன்னும் இருக்காது, மூளையே இருக்காது. கையில வர பணம் ஆசீர்வாதமா இருக்காது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு சுறுசுறுப்பான தகப்பன், சோம்பேறி இல்லை. வேலையெல்லாம் முடிச்ச பின்பு காலிலேருந்து ராத்திரி வர வேலைன்னா உனக்கு சார்ஜ் வேணும்ல. காலையிலேருந்து ராத்திரி வர வேலைன்னா வீட்டில் வர அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு வேணும்ல. சோம்பேறிகள், வீட்டு வேலையே செஞ்சுட்டு உறங்கி கொண்டிருக்கிற சோம்பேறிகள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். அறைக்குள்ள தேவனோடு பேசுகிற மனிதன் வெளியில் பிரகாசிப்பான். அறைக்குள் தனிமையில் தேவனோடு பேசுகிற மனிதன் வெளியே மனவீசுவான். இது எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கிடைக்காது. சரியா? எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கிடைக்காது. இலவசமான ஆசீர்வாதம். அதான் சொன்ன, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவ். இப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, அவர்கள் வேலையை முடித்த பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு அறைக்குள்ள போய் சாயங்காலம் ஆன போது, இரவு ஆன போது, காலை ஆன போது அங்கே தனிமையா இருந்தார்கள். இதுக்கு நானா சாப்பிட முடியும்? இந்த சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இந்த ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை நல்லா இல்லை, பிள்ளை பாவத்தில் போயிட்டு நான் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் நல்லவர். உங்க அந்தரங்க ஜபஜீவியம் வெளியில தெரியும். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். 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 தனித்து ஜெபம் பண்ண தேவனோடு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா, தேவனுடைய பிரசனத்துல போய் தனிமையா இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா, அவருடைய பாதத்துல போய் இளைப்பாற உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா, உங்களை இந்த உலகம் மேற்கொள்ள முடியாது. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஒன்று கூட தரையில விழுந்து போகாது. நீ உலகத்தை ஜெயிப்பாய், நீ பாவத்தை ஜெயிப்பாய், நீ பிரச்சனைகளை ஜெயிப்பாய், நீ போராட்டங்களை ஜெயிப்பாய். இந்த உலகத்துல கிரியை செய்கிற சகல கிரியைகளையும் ஜெயித்து வெற்றியான வாழ்க்கை வாழ்வாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, சரியா, ஜனங்களை வேலையெல்லாம் முடிச்ச பின்பு தான் சோம்பல் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்னன்னு தான் வரும். ஆனா சொல்ற, ரெஸ்ட் எடுத்துறாத, ஓய்ந்துறாத.
சோம்பேறியா மாறிடாத. நல்லா புரிஞ்சிங்கன்னா, இந்த கூட்டத்தெல்லாம் முடிச்ச பிறகுதான் அப்படியே இருதயத்துல ஒரு வெறுமை வரும். எல்லாம் முடிச்ச பிறகு, எல்லாமே முடிச்சுட்டு போன பிறகு அப்படியே ஒரு வெறுமை வரும். அந்த வெறுமையான நேரத்தை தான் பிசாசு குறித்தாக்க விரும்புவான். அந்த நேரத்துல ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னு நினைங்க, ஜெயிச்சிடலாம். சொல்லுங்க, ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். அதனால்தான் சொல்ல, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் தூங்கல. ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் சும்மா நேரத்தை செலவு பண்ணல. ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டு தன்னுடைய வேலையை முடித்த பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது தனிமையா இருந்தார். நம்ம தனித்து தேவனுடைய பிரசன்னத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்முடைய வாயில் உள்ள வார்த்தைகள் அக்கினியாய் மாறும். நல்லா இனி ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா புரிஞ்சு கொடுங்க. எந்த ஒரு ஊழியக்காரங்களா இருந்தாலும், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும், அவங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அக்கினியாய் வர ஆரம்பிச்சுட்டுன்னா அவங்க தேவனோடு செலவு பண்ணிக்கிற நேரம் அதிகமாய் இருக்கும். அவர்கள் தேவனோடு தனித்திருக்கிற நேரம் அதிகமாய் இருக்கும். தேவனோடு வைத்திருக்கிற உறவு ஆழத்துல இருக்கும். அது வாழ்க்கையில வெளியரங்கமாய் வரும். உங்களை பார்த்து சொல்லாரு, இதுதான் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். 2வது ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, லூக்கா 6:12, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கைகளை தட்டி ஆடுற மகிமைப்படுத்துங்க. நல்லா கைகளை தட்டி. ஆமே. இவருக்கு என்ன பகல வேலை கிடையாதா? உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷனா தானே இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. உங்களை மாதிரி தானே வாழ்ந்தாரு. ஒரு மனுஷனை போல் தானே தாயின் வயிற்றுக்குள்ள இருந்து பிறந்தாரு. பகலெல்லாம் ஊழியம் செய்யறாரு, பகலெல்லாம் நன்மை செய்கிறாரு, பிசாசின் பிடியிலாகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாரு. நல்லா புரிஞ்சு கொடுங்க. அற்புதத்தை செய்கிறாரு, பிசாசை துரத்துறாரு, ஆனா சொல்லி அனுப்புவாரு, இனி அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி பாவம் செய்யாத. புரியுதா? அவர் தருகிற சுகம், அவர் தருகிற விடுதலை நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா திரும்பி பிசாசுக்கு டோரை வாசலை திறந்து கொடுத்துடக்கூடாது. கவனமா இருக்கணும். அதனால்தான் பவுல் அழகா சொல்லுவார், எப்பொழுதும் ஜெபத்துல ஜாக்கிரதையா இருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துல விழித்திருங்க. புரியுதா? கேளுங்க, புரியுதா? உங்களால 24 மணி நேரமும் நல்லா இருக்கலாம், சரியா? 24 மணி நேரமும் ஆவியில பலனா இருக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஆவியில வல்லமையா இருக்கலாம். 24 மணி நேரமும் ஜெப ஆவியினால தரிச்சிருக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஆவியில பலனா இருக்கலாம். என்ன வேலை செஞ்சா என்ன? என்ன பண்ணிட்டு இருந்தா என்ன? சுத்தி எத்தனை முள்ளு குத்திட்டே இருந்தா என்ன? என்ன நெருக்கத்துக்கு மத்தியில இருந்தா என்ன? ஆவியானலாம் வச்சு விடலாம். புரியுதா? அந்நாட்களிலே நமக்கு மாதிரியை காட்டும்படியாய் நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழணும், சரியா? பிசாசை ஜெயிக்கிறது ஈஸி கிடையாது. உலகத்தை ஜெயிக்கிறது ஈஸி இல்லை. ஆண்டவருக்காக வளர்ந்து பெறுகிறது ஈஸி இல்லை. குழந்தை வளரணும்னு ஆசைப்படுறோன்னு நம்ம பெற்றெடுக்கிற நம்முடைய பிள்ளை நாளுக்கு நாள் வளரணும்னு என்ன ஆசைப்படுறோம். அப்ப அவருக்கு நம்மளை பெற்றெடுத்தாரே, ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கிட்டாரே, அவருக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? என் பிள்ளை நாளுக்கு நாள் வளரணும், என் பிள்ளை நாளுக்கு நாள் வளரணும், ஆசை இருக்குமா? உயிரை கொடுத்து வாங்கினவருக்கு ஆசை இருக்குமா? எனக்கு இப்படியே தாளாட்டக்கூடாது. 6 ஹீரோ 6 ஹீரோ 6 ஹீரோ தாளாட்டக்கூடாது. புரியுதா? பேய உங்களுக்கே விரட்டிட்டு இருந்தா என்னைக்கு நீங்க பேய விரட்டுவீங்க? என்னைக்கு தலையை கொண்டு முன்ன தந்துட்டு இருந்தீங்க, நீங்க என்னைக்கு மற்றவங்களுக்கு ஜெபிப்பீங்க? நான் சொல்றது பொய்யா? சோர்ந்து போற நேரம் வேணும்னா, மனம் தளர்ந்து போற நேரம் வேணும். ஊழியத்தின் ஆரம்பம் அங்க நடந்துட்டு இருந்த ஒரு நாள்ல என் இருதயம் ரொம்ப உடைஞ்சு போச்சு.
தனிமையின் பாதையில் நடந்த காலம். நிறைய கேள்விகள், நிறைய கேள்வி, இருதயத்தில் நிறைய கேள்வி. தனிமையில போராடுறேன். எனக்கு மனவிட்டு பேச எதையும் இருதயத்தை புரிஞ்சுக்கல, யாருமே இல்லாம கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்து நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்ன தெரியாத ஒரு ஊழியக்காரர், என்ன தெரியாத ஒரு தேவ மனுஷன், என்ன தெரியாத ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கொண்டு போய் பேசுங்களாம்ப்பா. என்ன குறிச்சு தெரியாதவங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை தெரியும், என் சூழ்நிலை தெரியும், என்னை பற்றி நல்லா தெரியும். நான் கேட்குறேன், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும் தெரியல. என்ன தெரியாத ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி எந்த பூமியில எந்த இடத்துல இருந்தாலும் என்னோடு பேசுங்களாம்ப்பா. நமக்கு சில நேரம் அப்படி வந்துடும். இன்னும் ஆண்டவர் எவ்வளவுதான் நம்ம கூட பேசுனா கூட நம்மளால நம்ப முடியாது. பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு அப்படின்னா. அப்படிதான் ஒரு நாள் ஆரம்ப ஊழியத்துல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இதுல உட்கார்ந்து இருக்கிறேன். நான் கேட்டேன், எனக்கு தெரியாத ஒரு ஊழியக்காரர் எங்கேயாவது உண்டா பாண்டி? ஒரு அருமையான ஒரு மகள் ஆரம்ப ஊழியம், சரியா, ஜபம் நடத்திட்டே இருக்கிறா. நான் பின்னாடி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க ஆரம்பத்துல ஊழியத்துல இருந்த ஒரு சகோதரி அப்படியே முழங்காலே முன்னாடி வந்தாங்க. முழங்காலே என் முன்னாடி வந்து 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 நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? என் இருதயத்திலிருந்து அத்தனையும் ஆண்டவர் அன்னைக்கு பேசினார். அன்னையோட என் கேள்விக்கு முடிவு வச்சேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா. இந்த இடத்துல நடந்த கதை, இந்த இடத்துல நடந்த கதை. தேவ பிள்ளையே, ரொம்ப நல்ல தகப்பேன். எலியாவுக்கு ஆண்டோடைய வார்த்தை தேவை இருந்துச்சு, அந்த தேவை வேற. புரியுதா? உங்களை பலப்படுத்தி ஓட வைக்கும்படி அவர் பேசுவார். உடைஞ்சு கிடக்கிற நேரத்துல தூக்கி எடுக்கும்படி அவர் பேசுவார். கேள்விக்குறியோடு நிற்கிற நேரத்துல உங்களை பலப்படுத்தும்படி அவர் பேசுவார். வழி தெரியலையா, பாதை தெரியலையா, தேவ சமூகத்துல வரும்போது தைரியப்படுத்தி பேசுவார். அதான் தேவன். அல்லேலூயா. இந்த சத்தம் யாருக்கு கேட்கும் தெரியுமா? யாருக்கு கேட்கும் தெரியுமா? அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வருகிற ஒரு தேவ பிள்ளைக்கு. அவர் என்ன அடிச்சுவடுகளை ரெண்டாவது வைக்கிறாரு? நீ தனிமையா ஜபிச்சா போதாது, அவர் காட்டி தருகிறார். ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார். அவருக்கே ஜபம் அவசியம்னா உங்களுக்கு எனக்கு தேவையா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, அந்நாட்களில் அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இதைதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கற்று தருகிறார். நீ தனிமையா ஜபம் பண்ணா போதாது, நீ ராம் முழுவதும் ஜபிக்க கற்றுக்க. ராம் முழுவதும் தேவனுடைய பாதத்துல உட்கார கற்றுக்க. நான் எவ்வளவு ஈஸியா தகப்பன் சொல்லி தருகிறார். சொல்லுமா, நீர் என்ன அடிச்சுவடுகளை வச்சுட்டு போனீங்களாப்பா, அதை தொடர்ந்து வரும்படி எனக்கு கிருபை தாங்க. கடைசியா ஒரு காரியத்தை கேட்டு நம்ம ஜெபிக்க போறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தோம்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 4:2 பார்த்தீங்கன்னா, 4வது அதிகாரம் 2வது வசனத்தை, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு. அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவர் உபவாசம் இருக்கிறத இதுல நம்ம பார்க்கிறோம். அவர் ஊழியத்தை தூங்குவதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பாக, 12 சீசர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு முன்பாக, நம்மளை படைத்த தேவன் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி. உங்க காரியம் வெற்றியா இருக்கணுமா? உங்க காரியம் ஜெயமா இருக்கணுமா? ஏதாவது பிரச்சனையில அகப்பட்டுட்டீங்களா? அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணுமா? நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல முடி வரணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லி தர்றார், உனக்கு மாதிரியை பின் வைத்து போனேன். அவருடைய ஊழிய வெற்றியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 12ல ஒருத்தன் காட்டி கொடுத்தான்,
அது பிதாவின் சித்தம். அவர் பூமியில வரும்போதே நினைச்சிட்டு தான் வந்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம நினைக்கல, ஏன் 12 பேர்ல ஒருத்தன் தானே காட்டி கொடுத்தான், ஏன் இவன் நல்லவனா இருந்திருக்க கூடாதா? இது பிதாவின் சித்தம் நிறைவேறணும். ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன். அவரும் வரும்போதே தெரியும், யூதாசை தெரிந்து கொள்ளும் போதே தெரியும், இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான். ஆனா என்ன நேசித்தார், என்ன அந்த சத்ருவை கூட தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் இவன் என்பதை அவர் அறிந்திருந்து பின்பும், ஏன்னா நம்முடைய நினைவுகளை கூட அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம தாயின் கற்பத்துல உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய கருவை அவர் கண்கள் கண்டது என்று சொன்னால் யூதாசை ஏன் அறியாமல் இருந்திருப்பார்? அதனால்தான் ஜெபிச்சார். என் கூடயே அவன் வரப்போறான், என் கூட இருந்தே ஊழி செய்ய போறான், என் கூட இருந்து என்னை காட்டி கொடுக்க போறான், இவனை கூட நான் நேசிக்கணும், அவருக்கு பலன் தேவை. அதனால்தான் இரவும் பகலும் 40 நாள் அந்த யூதாசை தேர்ந்து கொள்வதற்கு முன்பாக, தான் கூட இருந்த மற்ற 11 சீசர்களையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபிச்சார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சொல்லும் ஐயா, அந்த கிருபையை தாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவை உடையவர்கள் என்று பெயர் பெற்று ஒரு நேரம் உபவாசம் இருக்க தெரியலனா என்ன, ஒரு நேரம் உபவாசம் இருக்க தெரியலனா, சில போராட்டத்தை ஜெயிக்கணும்னா இருந்துதான் ஆகணும், சில பிரச்சனையை ஜெயிக்கணும்னா இருந்துதான் ஆகணும். நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆரோக்கியமான வாழ்வு என்ன தெரியுமா? வாரத்துல ஒரு நாள் உங்க குடும்பத்துக்காக நீங்க உபவாசம் இருக்கும்போது உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் கலங்குறீங்க? எதையும் மலையை போல வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் பார்க்குறீங்க? சரியா? தனி ஜபம் இல்லை, இரவு ஜபம் இல்லை, உபவாச ஜபம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி வளரோன்னு புரியுதா? புரியுதா? எப்படி நம்ம வளர்ச்சி அடைய முடியும்னு, எப்படி நம்ம பிரகாசிக்க முடியும்னு யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். தேவ பாதத்துல போய் ஜெபிக்கணும்னு உட்கார்ந்த உடனே பிசாசு நினைப்பான், இதை ஆரம்பத்திலேயே தட்டி விட்டுட்டோம்னா கதை ஈஸியா போயிடும். ஜெபிக்க வந்திருக்கிறா, தனி ஜெபத்துக்கு வந்திருக்கிறா, தனியாவா ஜெபிக்க வந்திருக்கிறா, பாப்போம் உன் முதுகுக்கு மேல நான் யாரையும் உட்கார்ந்து விடுறேன் சொல்றாரு. தனித்து ஜெபி, இரவு முழுவதும் ஜெபி, உபவாசத்தோடு ஜெபி. தனி ஜெபம், இரவு ஜெபம், உபவாச ஜெபம் உங்களை பிரகாசிக்க வைக்கும்.